அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் மோகன் ராம். இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட், தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனம் தர்மபுரியில தேவரசம்பட்டியில இருக்குங்க. 25 இயர்ஸ் நடத்திட்டு இருக்கு. இப்போ உங்களை எதுக்காக இங்க வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க வேலை தேடுபவர்களாக இல்ல, வேலை கொடுப்பவர்களா இருக்காகத்தான் வர சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு சில சாஃப்ட்வேர் முடிச்சிடறேன். அவர் மிஸ்டர் வெங்கடேஷ் பாபு சார், ப்ளீஸ் எந்திரிங்க சார். ஏன்னா அவருக்கு எல்லாருமே நன்றி சொல்லணும், எல்லாரும் கை தட்டிருங்க. இல்ல, அவங்களுக்கும் அவங்க டீமுக்கும். அவர் சார் மிஸ்டர் வெங்கடேஷ் பாபு அங்க மகாலட்சுமி சில்க் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வச்சிருக்காருங்க. நம்ம தர்மபுரி மாவட்டத்தின் சிறு குறு நடுத்தர தொழில்களின் தலைவர். அவரு நம்ம மாவட்டத்தை டெவலப் பண்றதுக்காக அவர் நேரத்தையும் நிதியையும் செலவு பண்ணிட்டு இருக்காரு. நன்றி சார். ஆமா ஆமா, நன்றி. அடுத்து அவர் சாரும் அவரு சாரு செக்ரட்டரியா இருக்காரு, அவருக்கு நன்றி. இவரை பத்தி உங்களுக்கு தெரியும், அவருக்கும் நன்றி. அவர் ஒரு பஞ்சாயத்து தலைவரா இருக்காரு. எல்லாமே இந்த டீம் அத்தனையுமே இந்த தர்மபுரி மாவட்டத்தை தொழில்ல டெவலப் ஆகணும் அந்த நோக்கத்தில் இருக்காங்க. அதுக்கு நம்ம எல்லாருமே இது பண்ணோம். நான் சில இதை ஷார்ட்டா முடிச்சிடுறேன். இந்த ஐஇடி தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனங்கிறது நிறைய ஒரு 20 மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸ் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 36,000 தொழில் முனைவர்களை, வெற்றிகரமான தொழில் முனைவர்களை உருவாக்கியிருக்காங்க. ஸ்டால் நம்பர் 7ல நீங்க போயிட்டு அந்த பிரிவாச்சர்ல வாங்க. நீங்க படிப்பை முடிச்ச உடனே நீங்க தொழில் முனைவர் ஆகணும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், பணம் தொழில் ஆரம்பிக்கணும்னா நிறைய பணம் வேணும், கிடையாது. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். நான் ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? இப்ப ஒரு ஒகேனக்கல் நீங்க போயிருப்பீங்க நண்பர்களே. அங்க போனா இந்த போட்டு போகும், போட்டெல்லாம் நிறைய பாக்குது. இது நடந்த உண்மை. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு ஆண்டு ரொம்ப கடுமையான தவம் இருந்து, சாப்பிடாம தூங்காம இருந்து அவர் தவம் இருந்திருக்காரு. அவர் கடவுள் ஒரு பவர் கொடுத்துட்டாரு, உனக்கு நான் பவர் கொடுத்துட்டப்பா அப்படின்ட்டு. என்ன பவர்னா, எனக்கு பவர் இன்னைக்கு வந்துருச்சு, 4 மணிக்கு வந்துருச்சு. ஒரு 100 பேரை கூப்பிட்டு பேசுறாரு, எனக்கு கடவுள் இந்த தியானம் தவம் இருந்ததுனால கொடுத்தாரு. என்ன பவர் அப்படின்னா, அவரு எந்த தண்ணியிலையும் நடக்கலாம், ஆத்து தண்ணியில் நடக்கலாம், கடல் தண்ணியில் நடக்கலாம், கிணத்து தண்ணியில் நடக்கலாம். அதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. நம்மளால நடக்க முடியாது. அப்ப ஒருத்தர் மட்டும் என்ன பண்றாருன்னா, இதை கேட்காம போயிட்டே இருக்காரு. நண்பர்களே, அவர் கூட்டுவா, நான் என்ன சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, சார் நான் இன்னைக்கு வேலைக்கு போனாதான் எனக்கு சம்பளம், நீங்க என்னைய டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரி, ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போனா, எனக்கு கடவுள் இந்த அக்கறைக்கு இந்த ஆத்தை தாண்டி போறதுக்கு பவர் கொடுத்தாரு. அதுக்கு எவ்வளவு சாமி நீங்க நேரத்தை செலவு பண்ணீங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு நான் செலவு பண்ணேன். 50 ரூபாயை கொடுத்தா அக்கறைக்கு போய் எல்லாரும் சேர்த்துருவாங்க. இதுக்கு எதுக்கு நீங்க ஒரு வருஷத்தை செலவு பண்ணீங்க? ஒரு தொழில் முனைவோர்ங்கிறது அப்படித்தாங்க. நமக்கு இன்னைக்கு கண்ணையும் காதையும் திறந்து வச்சிருந்தா எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அரசாங்கம் ஹெல்ப் பண்ணுது, பேங்க் ஹெல்ப் பண்ணுது, இந்த மாதிரி அசோசியேஷன் ஹெல்ப் பண்றாங்க, நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். என்ன அப்படின்னா, நம்ம முதலாளி ஆகிறது அப்படிங்கணும் ஒரு ஆர்வம் இருக்கணும். நியாயமா நேர்மையா சம்பாதிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கணும். நமக்கு நிறைய ஹெல்ப் பண்றதுக்கு, இதுக்கு முன்னாடி கூட மேடம் சொன்னாங்க, இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, மெஷின் லேர்னிங் இருக்கு. எந்திரன் படம் பார்த்துருப்பீங்களா இல்லையா? அப்படியே அவரு ஓட்டிட்டு போகும்போது அப்படியே திரும்பி பார்ப்பாரு. இது எல்லாமே பெண்களுக்கே தெரியும். நீங்க ஹஸ்பண்ட் அப்படித்தானே வச்சிருக்கீங்க அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங்ல. அப்போ இது எதுக்காக சொல்றேன், நிறைய நேர்மையா சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு, நம்ம பரம்பரைக்கே ஒரு சொத்து சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு தன்னம்பிக்கை, இதை இருந்தாலே நம்ம டெவலப் ஆயிடலாம். அடுத்து மிஸ்டர் பிரபாகருக்கு நன்றி சொல்லணும். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா நண்பர்களே? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? எஸ்ஸா நோவா? கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க. எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. கையை இப்படி தூக்குங்க. இன்னொரு 10 பேர் எந்திரிக்காம கையை தூக்குங்க. பின்னாடி இப்படி தட்டுங்க. நல்லா சத்தம் வர்றது மாதிரி தட்டுங்க. இன்னும் சத்தம் வரல, நல்லா தட்டுங்க. பின்னாடி தட்டுங்க. ஓகே, தேங்க்யூ. உட்காருங்க. தேங்க்யூ. நண்பர்களே, எதுக்காக நான் தட்ட சொன்னேன், நீங்க எதுக்காக தட்டுனீங்க? என்னங்க தூக்கம் வர்றது மாதிரி இருந்ததா? சொல்லுங்க, எதுக்காக தட்டுனீங்க? உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக. இப்ப வீட்டுக்கு போறீங்க, உங்க அப்பா கேட்கிறாங்க, ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துறேன்னு, வீட்டுல குழந்தை இருக்கு, ஃபர்ஸ்ட் மார்க் பின்னாடி தட்டி கொடுப்போம் இல்லையா? அதனால இந்த ப்ரோக்ராமுக்கு வந்ததுக்கே ஒரு வாழ்த்துக்கள். இந்த ப்ரோக்ராம் அப்படியே முடிஞ்சுறது இல்லை நண்பர்களே, உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு தான் இது. நமக்கு நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்ல, குடும்பத்துல யாருக்கும் தெரியாது, பணம் இல்ல, மார்க்கெட்டிங் தெரியாது, அதை பத்தியே நீங்க ஒரி பண்ண வேண்டாம். நாலேஜ் இஸ் பவர், இன்ஃபர்மேஷன் இஸ் மணி சொல்றாங்க. அந்த தகவல் சேகரிச்சு கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணும், எந்தெந்த தொழில்கள் எந்த வாய்ப்புகள் இருக்குன்னு. நிச்சயமா அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும், பிரபாகருக்கு நன்றி சொல்லணும். ஐஐடி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்போ வேணாலும் அந்த நோட்டீஸ் வாங்கிக்கிங்க, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த எஜுகேஷன்லாம் முடிச்சுட்டு, இன்னைக்கு டெக்னாலஜியை பத்தி பணம் பிரச்சனை இல்லை, மார்க்கெட்டிங் பிரச்சனை இல்லை, ஃபினான்ஸை பத்தி பிரச்சனை இல்லை. நீங்க மட்டும் ஒரு ஸ்டெப்பு ஒரு ஆர்வத்தோடு எடுத்து வச்சீங்கன்னா 100 ஸ்டெப்பு எல்லா நிறுவனங்களும் உங்களை அரசாங்கம் MSME அசோசியேஷன் கூட்டு போகும். இதை விட்டுறாதீங்க. நீங்க தொடர்ந்து எங்க கான்டாக்ட்ல இருங்க. வாழ்த்துக்கள், நன்றி.